வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போறது தியானம் பற்றி தான். நாம எப்போ தியானத்துல உ உட்கார்றோமோ, அப்பதான் இந்த மனசு அதிபயங்கரமா வேலை செய்யுது. ஏன்? அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய மனசு எப்பவுமே வெளி உலகத்திலேயே இருக்க பழகிடுது. நாம இப்போது திடீர்னு நம்மளுடைய மனச நமக்கு உள்ள பாரு, நான் சொல்றத கேளு அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, இந்த மனசு மறுக்க ஆரம்பிக்குது. அத மறுக்கிறதுக்காக மனம் என்ன செய்யுதுன்னா, நமக்கு அதாவது நம்மளுடைய இயல்பு நிலையில நமக்கு யார பிடிக்கலையோ, எப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு பிடிக்கலையோ, அப்படிப்பட்ட சம்பவங்களை கொண்டு நம்ம மனக்கண்ணுல காட்டுது. அதாவது சாதாரணமா இல்ல. அது நம்மளுடைய ரியல் லைஃப்ல நடக்கிற மாரியே நம்மளுடைய கண்களுக்கு தெரியும். இது ஒரு எண்ணம் தான். ஆனா, அந்த எண்ணம் உருவெடுத்து நம்முடைய மனக்கண்ணுக்கு வரும்போது, அந்த மனிதர், அந்த பொருள் அப்படியே நேருக்கு நேர் பார்த்த மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, ஆழ்ம மனதினுடைய பதிவு, அதாவது வெறுப்புத்தன்மை. நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறது வருது அப்படின்னா, காரணம் நம்மளுடைய மனம் நம் கையில இல்ல அப்படின்னு அர்த்தம். ஆனா, இதே ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் பண்ணி பாருங்க. உங்களுடைய உடம்பு, உங்களுடைய மனசு, உங்களுடைய ரத்தம், உங்களுடைய சதை எல்லாமே உங்களுடையது. ஆனா, அந்த எண்ணம் உங்களைப் பற்றி வர வேண்டும். அதாவது உங்களுடைய உருவம், நீங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய உருவம் உங்களுடைய மனக்கண்ணில் சரியாக, கிளியராக வருகிறதா? அப்படி வந்தால் சரியாக இருக்கிறீர்கள். அப்படி இல்லைன்னா, நாம வேற யாரையும் கேட்கல. நம்ம மனசு வேற யாரையோ கொண்டு வருது. நமக்கு உள்ள நாம் இருக்கும்போது, நம்மளுடைய உருவத்தை கொண்டு வான்னு சொல்லும்போது, மனம் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுதா? இதுதான் நிறைய பேருக்கு வரவே வராது. காரணம் என்ன? மனம் நம்மளை பார்க்கிறதே இல்ல. நாம சொல்றத கேட்கிறதே இல்ல. இதுதான் அடிப்படை உண்மையே. இப்போ திடீர்னு நம்மளை கொண்டு வந்து நிறுத்துனா, நம்மள நம்ம மனசு பார்த்து, அதை நமக்குண்டான கட்டுப்பாட்டுல இருந்தா தான் நம்மளுடைய உருவத்தையோ, நமக்கு தேவையான எண்ணங்களையோ கொண்டு வந்து நம் கண்ணு முன்னாடி நிறுத்தும். அதாவது அ விருப்பம். உங்களுடைய விருப்பம் முழுசா, உங்களுடைய அடிமனம் முழுசா வெளி உலகத்தில, வெளி சமுதாயத்தில, நண்பர்கள், உறவுகள் இதை பத்தியே சுழன்று கொண்டு இருக்கும்போது, இந்த மனம் அப்படித்தான் செய்யும். ஏன்னா, இது 24 மணி நேரமும் வெளி உலகத்திலேயே இருந்து பழகிடுச்சு. அதுக்கு கொஞ்சம் காலமாகும். நீங்க ஒரு சின்ன முயற்சி தான் இது. உங்களுடைய உருவம் வரணும்னு பாருங்க. அதாவது அந்த எண்ணத்தையும் அதிதீவிரமாக சொல்லக்கூடாது. ஒரு லைட்டா 1 செகண்ட், 2 செகண்ட் அல்லது 1 நிமிஷம் நீங்க அந்த மனக்கண்ல கொண்டு வந்து பாருங்க. இதுதான் விசுவலைசேஷன் அ அப்படின்னு சொல்ற பகுதியில நிறைய வீடியோக்களை நீங்க பார்த்திருக்கலாம். அதாவது நீங்க முதல்ல வரணும். நீங்க வந்துட்டா தான் உங்களை நீங்க விரும்புறீங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா, அந்த செயல் சாதாரணமா நடக்காது. நீங்க சாதாரணமா ஒரு வேலை செய்யும்போது கற்பனை செய்வீங்க. நம்ம கார்ல போறோம், இந்த மாரி டூர் போறோம், ஏதோ ஒண்ணு வருது. ஆனா, நாம தியானத்துல அமர்ந்து நமக்கு தேவையான ஒரு உணர்வு, நமக்கு தேவையான எண்ணம், நமக்கு பிடித்தமான ஒரு பொருள் வரணும்னா, அது நிச்சயமாகவே வராது. நமக்கு எது வேண்டாமோ அதுதான் 100% பளிச்சென்று தெரியும். இது எப்படி நடக்குது? ஆக மனம் வெளி மயக்கத்திலே இருக்குது. அந்த வெளி மயக்கத்திலிருந்து நம்மளுடைய மனதை நமக்கு நம்ம கட்டுப்பாட்டுல எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு ஒரு சின்ன பயிற்சி. தினமும் காலையில தியானம் செய்றீங்களா? இல்லையா? அது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஓரமா வைங்க. ஆனா, நீங்க தொடர்ந்து செய்யணும். எந்த ஒரு பயிற்சியா இருந்தாலும் சரி, பயிற்சியின் நோக்கம் என்னமோ அதை செய்யணும். 2வதா நீங்க ஒரு பயிற்சிய கத்துக்கிறீங்க.
யாருகிட்ட வேணாலும் கத்துக்கலாம். எப்படி வேணாலும் கத்துக்கலாம். YouTube பார்த்து கத்துக்கலாம். அல்லது ஒரு புத்தகங்கள் படிச்சு கூட நீங்க ஒரு பயிற்சிய செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனா, அந்த பயிற்சியில எனக்கு கை கொடுக்கல. அந்த பயிற்சி எனக்கு கை கொடுக்கவே இல்லைன்னு நெனச்சுட்டு விட்டுர்றோம். ஒரு 5 நாள், 10 நாள் செஞ்சுட்டு விட்டுர்றோம். அதுக்கப்புறம் ஒரு முயற்சியும் செய்யறதில்ல. அதுக்கு அடுத்ததா அடுத்த பயிற்சி. அதாவது மூச்சை கவனிச்சுட்டுட்டே இருக்கும்போது, திடீர்னு கையில கவனம் செலுத்துறது. அப்போ என்ன ஆகும்? நம்மளுடைய உடம்புக்குள்ள கவனம் செலுத்துறது, அல்லது வேறொரு வண்ணத்தை பார்க்கிறது, ஒரு பொருளை பார்க்கிறது. இதுபோல நம்ம அந்த தியான அடிப்படைகளை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு தியானம் பயிற்சி செஞ்சா, அந்த பயிற்சி தான் இறுதி வரைக்கும் இருக்க வேண்டும். ஆனா, நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 4 நாள் செஞ்சுட்டு, இது பயிற்சி நமக்கு கை கொடுக்கவே இல்லையே, எதுவுமே வரலையேன்னு 4 நாள்ல என்ன வரும்? உங்களுடைய மன அழுக்குகள் நீங்குவதற்கே கண்டிப்பா 3 மாசம் ஆயிரும். இன்னும் சொல்லப்போனா சில பேருக்கு 1 வருஷம் கூட ஆயிரும். ஆனா, நாம அவசரப்பட்டு, அவசரப்பட்டு இந்த வீடியோ பார்த்தா, இதுல இப்படி இருக்குது. அந்த வீடியோ பார்த்தா, அதுல அப்படி இருக்குதுன்னு நாம மாத்திக்கிட்டே இருக்க போறோம். நாம இந்த பயிற்சிகளை இன்னைக்கு சொல்லப் போறது கிடையாது. காரணம் என்னன்னா, நீங்க அன்றாடம் செய்யக்கூடிய பயிற்சிகளை செய்யுங்கள். அதாவது உங்களுக்கு பயிற்சி வேணும்னா, நமது முதல் வீடியோ, 2வது வீடியோவுல நிறைய பயிற்சிகள் இருக்கு. அதை செய்து வாருங்கள். ஆனா, எந் இந்த பயிற்சி தான் செய்யணும்னு கிடையாது. நீங்க எந்த பயிற்சி செய்தாலும், அது நம்மளுடைய ஆழ்மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ந ஒரு நூதனமா, ஒரு நுணுக்கமா நம்மளுடைய ஆழ்மனதை நம் கைக்கு கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் இதுக்கு நமக்கு கை கொடுக்கும். நான் ஒரு 4 நாளைக்கு செய்வேன். அதுக்கப்புறம் செய்ய மாட்டேன் அப்டின்னா, வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அ நாட்கள் தான் அதிகமாகும். இன்னைக்கு, நாளைக்கு, இன்னைக்கு, நாளைக்குன்னு அந்த நாட்கள் செல்ல செல்ல உங்களுடைய கால விரயம் மட்டும் தான் வருமே தவிர, வேற எதுவும் சாத்தியமாகாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்யாம எதுவுமே வராது. நானு பயிற்சி செய்ய மாட்டேன். என்னுடைய மனசு இந்த வீடியோ பார்த்தா நல்லா இருக்குது. ஒரு திருப்தியா இருக்குது. ஒரு ஆனந்தமா இருக்குது. ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருக்குது. இதெல்லாம் சரி. உங்களுடைய மனசு மாறுதா? உங்களுடைய மனம் மாறாமல் எதையும் மாத்த முடியாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு வீடியோ பார்த்து, ஒரு ஆடியோ கேட்டு உங்களுடைய மைண்ட உங்களுடைய மனச மாத்த முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஆனா, அந்த நேரத்துல மனசு அப்படி சொல்லும். இந்த இதை கேட்டுட்டா போதும். நான் நாளையிலிருந்து மாறிருவேன் அப்படின்னு சொல்லும். ஆனா, அது நடக்க போறதில்ல. மறுபடியும் நாளைக்கு அதேபோல வீடியோக்களை பார்க்க வேண்டும். இந்த ஆடியோக்களை கேட்க வேண்டும். இந்த பாடல்களை கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் வாழ்க்கை முழுக்க. ஆக நம்மளுடைய மனம் சும்மா இருக்க போவது இல்லை. உங்களையும் சும்மா விடப் போறது இல்லை. ஆக மனம் அப்படிங்கிறது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். மனம் 24 மணி நேரமும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். மனமும் விழிப்புணர்வோடு இருந்தால், நீங்களும் விழிப்புணர்வோடு வருவீர்கள். நீங்க முதல்ல மாறணும்னா, பயிற்சி செய்யணும். பயிற்சி எப்படி செய்யணும்? விடாம செய்யணும். ஒரு தொடர்ந்து நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கினா 90 நாட்கள் அல்லது 100 நாட்கள் பயிற்சி செய்யுங்க. காலையில 1/2 மணி நேரம், ஈவினிங் 1/2 மணி நேரம் முடிஞ்சா. ஈவினிங் செய்ய முடியலைன்னா, நைட்ல ஒரு நீங்க பெட்ல படுக்குறீங்க இல்லையா? அந்த நேரத்தில கூட நீங்க ரெகுலரா ஒரு 9 மணிக்கு படுக்குறீங்களா இருந்தா, தூங்குறவங்களா இருந்தா, ஒரு 9 மணி 9:30 டூ படுத்து, அந்த 1/2 மணி நேரம் உங்களுடைய மூச்சு காற்றையும், உடல் உணர்ச்சிகளையும் கவனிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அதுவும் கூட ஒரு பயிற்சி தான். நேராக தான் உட்கார்ந்து பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பயிற்சிங்கிறது மனசுக்கு தான். உங்களுடைய உடம்புக்கு கிடையாது. உடம்பு நேரா இருந்தா ஆற்றல் பாயும். அது ஏற்கனவே நம்ம வீடியோல எல்லாம் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேர் தியானம் செய்யறதுல சந்தேகங்கள் வருது அப்படின்னு நம்மளுடைய கமெண்ட் பகுதியில நிறைய மெசேஜ்கள் வருது. அதை நீங்களும் கூட பார்த்திருக்கலாம். காரணம் என்ன? இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய மனதை நம் வசமாக்க முடியவில்லை. நாம தேடுதல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான புள்ளியில சிக்கிக்கிட்டுறோம். நம்ம இன்னைக்கு ஒரு பயிற்சி செய்றோம். அது நமக்கு சரியில்ல.
செட் ஆகல அப்படின்னு நாமளே ஒரு தப்பான கணக்கு போட்டுக்கிறோம். ஒரு நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். 2வது நாள் கொஞ்சம் மாற்றம் வரும். 3வது நாள் முதல் நாளை விட இன்னும் மோசமாக கூட மாறும். அதேபோல 10 நாட்கள் சென்று 15வது நாட்கள் கூட சற்று வ வேறொரு உணர்ச்சிகள் வந்து வேறொரு பயமோ அல்லது வேறொரு கவலையோ வந்து அந்த 15 நாள் பயிற்சியும் ஒரே நாளில் போய்விடுவது போல ஒரு உணர்ச்சி. அதாவது ஏன் இது போல வருகிறது என்றால், மனம் வந்து பழைய அந்த வெளி உலகத்திலேயே இருந்து பழகியதால், அ அதுபோல தோன்றுகிறது. நாம் இத்தனை நாட்கள் இழந்து விட்டோமே என்று மனம் உங்களிடம் சொல்லாமல் சொல்லும் செய்கை தான் இது. ஆக மனம் வந்து இத்தனை நாட்கள் இழந்து விட்டது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் கவலையை உண்டாக்க வேண்டும். மீண்டும் இந்த மனிதரை நாம் கவலைக்கு உள்ளாக்கி நமது இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மனம் கருதுகிறது என்று அர்த்தம். ஆகவே அப்படித்தான் இருக்கும். 20 நாட்கள் நன்றாக இருக்கும். 15 நாட்கள் நன்றாக இருக்காது. 1 நாள் நன்றாக இருக்கும். 1 நாள் நன்றாக இருக்காது. ஒரே போல இன்று அமைதியாக இருக்கிறது மனம். நாளையும் அமைதியாக இருக்கும் வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவது முற்றிலும் தவறான உண்மை. தவறு. அதுபோல செய்வது நடக்காது. அப்படி இருக்கவும் வாய்ப்பும் இல்லை. ஆனால் நாம் நினைத்துக் கொள்கிறோம், இன்று எனக்கு மனம் சதா அமைதி இருக்கிறது. ஆனால் நாளையும் அமைதி வேண்டும். நாளை மறுநாளும் வேண்டும் என்று நாமே நமக்கு ஒரு துன்பத்தை விளைவித்துக் கொள்கிறோம். நாம் ஏன் தியானம் செய்கிறோம்? நமது வாழ்க்கையில் நம்மளுடைய அ இன்ப துன்பங்களை கடந்து நமது லட்சியங்களை அடைய வேண்டும். நமது இலக்குகளை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று தானே! நமது மனதை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அதற்கெல்லாம் நமது இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்றாலும், நமக்கு பிடித்தமான விஷயங்கள், அதாவது மனதிற்கு பிடித்தமான விஷயங்கள் அல்ல, நமக்கு பிடித்தமான விஷயம். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனதிற்கு பிடித்தமான விஷயங்களை நீங்கள் செய்கிறீர்களா? உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நீங்கள் செய்கிறீர்களா? நீங்கள் ஒரு ஃபோனை எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோக்கள் பார்க்கிறீர்கள். அது மனம் பார்க்கிறதா? நீங்கள் பார்க்கிறீர்களா? உங்களை தூண்டுவது யார்? மனமா? நீங்களா? நீங்கள் சொல்வீர்கள் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று. ஆனால் அதற்குள் உங்கள் கை அங்கே சென்று விடுகிறதே. ஏன்? ஏன் அப்படி நடக்கிறது என்றால் இதுதான் காரணம். இதுபோல நீங்கள் செய்யத்தான் பயிற்சியின் உடைய அந்த ஒரு ஈர்ப்பு வர வேண்டும். ஒரு என்ன எப்படி சொல்வது? அ பயிற்சியில் ஒரு ஈடுபாடு. நாளாக நாளாக உங்களுக்குள் ஒரு ஈடுபாடு வர வேண்டும். நான் இதை செய்வேன், செய்வேன், செய்வேன் என்று வைராக்கியத்தோடு செய்ய வேண்டும். அப்போதுதான் உங்களால் நிலை நின்று இந்த பயிற்சிகளை சரி செய்ய முடியும். சரியாகச் செய்து வர முடியும். நான் வந்து பயிற்சி செய்ய மாட்டேன், முயற்சி செய்ய மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். ஆனாலும் எனக்கு மனம் கட்டுப்பாட்டில் வர வேண்டும். அதுபோலெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. நீங்கள் மாற வேண்டும், உங்களுடைய மனம் மாற வேண்டும் என்றால் மிக, மிக தீவிரமாக பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்தால் தான் உங்களுக்குள் மாற்றம் வரும். நான் பயிற்சி செய்ய மாட்டேன் என்று அடம் பிடித்தீர்கள் என்றால், இதுபோல வாழ்க்கை முழுவதும் அடம் பிடித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதையும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது நாம் பயிற்சி செய்கிறோம், மனம் அதுபோலெல்லாம் சொல்லும்போது, அவைகளெல்லாம் நீங்கள் நிறுத்திவிட வேண்டும். நீங்கள் பயிற்சியில் உங்களுடைய மூச்சு காற்றையும், உடல் உணர்ச்சியில் கவனிப்பதிலே தீவிரமாக கவனத்தை செலுத்துங்கள். நாளாக நாளாக மாறத் துவங்கும். ஒரு நாளில் வராது என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பதிவே ஒரு விழிப்புணர்வு பதிவுதான். இது பயிற்சி பதிவு அல்ல. ஒரு விழிப்புணர்வு பதிவு. நிறைய பேர் பயிற்சியே செய்வதில்லை. பயிற்சி செய்யாமல் சந்தேகங்களை மட்டும் வைத்துக்கொண்டு வருகிறார்கள். வெறும் சந்தேகம். எதைப் பார்த்தாலும் ஒரு சந்தேக நோக்கத்தோடே இருக்கும்போது, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று நன்றாகவே தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. அவர் ஏதோ ஒரு வீடியோவை பார்க்கிறார். அந்த வீடியோவில் ஒரு சந்தேகத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த சந்தேகத்தை வெளிக்கொண்டு வருகிறார். அதுபோல இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி பயிற்சி செய்ய முடியும்? பயிற்சியில் தெளிவு வேண்டும். நாம் என்ன செய்கிறோம் என்பதை
நன்றாக தெரிந்து கொண்டு அறிவளவில் சென்று செயலளவில் செய்தால்தான் வெற்றி என்பது நம் கைக்கு வரும். நாம் அந்த குப்பைகளையே வைத்துக்கொண்டு நான் தியானத்தில் அமர்கிறேன் என்றால், அந்த குப்பைகள் மீண்டும், மீண்டும் நம் மனதையும், மூளையையும் ஆட்கொண்டு இன்னும் நம்மை பலவீனப்படுத்தும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பயிற்சியில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. பயிற்சி நீங்கள் தான் செய்கிறீர்கள். உங்களுக்கு உள்ளிருக்கும் உண்மைகளைத்தான் பார்க்கிறீர்கள். உங்களுக்கு உங்களுடைய மூச்சுக்காற்று, உங்களுக்குள் இருக்கும் உடல் உணர்ச்சிகள், சதை அனைத்துமே உங்களுடையது. அதைத்தான் பார்க்கப் போகிறீர்கள். இதில் எதற்கு சந்தேகம்? வேறு ஏதேனும் விசித்திரமான ஒன்றை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா? அப்படி இல்லை. அப்படி நீங்கள் விசித்திரமான உண்மையை தேடுகிறீர்கள் என்றால், அது உங்களுடைய போக்கு வேற என்றே நான் கூறுவேன். உங்களுடைய நோக்கம் உங்களுடைய மனதை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்றால், பயிற்சி செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். பயிற்சியின் அவசியத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி செய்ய வேண்டுமோ அப்படியே செய்ய வேண்டும். மூச்சு எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே கவனிக்க வேண்டும். அதில் எந்த ஒரு கலப்படமோ, எந்த ஒரு வண்ணமோ, வாசனையோ என்று எதையும் கலக்கக்கூடாது. அதுதான் தியானம். நீங்கள் சொல்வீர்கள், ஒரு மந்திரத்தை சொன்னால் நன்றாக இருக்குமே. ஒரு வர்ணத்தை, ஒரு கற்பனையான உருவத்தை இதில் கலந்து கொண்டால் இன்னும் என்னுடைய மனம் நன்றாக அமைதியாகிறது, விரைவில் அமைதியாகிறது என்று சொல்வார்கள். அப்படி நீங்கள் செய்யலாம், தவறில்லை. ஆனால் எத்தனை நாட்கள் செய்ய முடியும்? நம்மளுடைய மூச்சை காற்றை நம்மோடு இருப்பவற்றையே கவனிக்க முடியவில்லை என்றால் அந்த வண்ணம் நம்மோடு இருக்கிறதா? அது வெறும் கற்பனை தானே. நமக்கு உள்ளிருக்கும் உண்மைகளைத்தான் நாம் பார்க்க வேண்டும். வர்ணங்களோ, இந்த ஒளி விளக்கு இதுபோலெல்லாம் செய்து நம் மனதை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மிகவும் கடினமான வேலை. அது பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும் நம்மை ஒரு மாய உலகத்திற்குள், இந்த மாய தோற்றத்தில் மயங்கி விழுவதற்கான 100% கூறுகள் இருக்கின்றன என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, மனம் என்பது ஒரு காட்டு குதிரை என்று சொல்வார்கள். ஆனால் அப்படி இருக்கலாம். மனதின் சக்தி மிகப்பெரிய யானையின் சக்தியை விட பல மடங்கு பெரிய சக்தி. காரணம் என்னவென்றால், நாம் நினைப்பதை விடுத்து மனம் நினைப்பதை எப்படி நம்மை செய்ய வைக்கிறது? நாம் எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு பெரிய மகான், எவ்வளவு பெரிய பணக்காரன், ஏழை என்று எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த மனம் நினைத்ததை உங்களை வைத்தே செய்ய வைக்கிறதே. எப்படி? ஒரு பழக்கம் இருக்கிறது என்றால் அந்த பழக்கத்தை விடுவதற்கு நாம் எவ்வளவு கவலைப்படுகிறோம், எவ்வளவு முயற்சி செய்கிறோம். அவ்வளவு சக்தி வாய்ந்த மனம் எப்படி நம்மை, ஒரு மனிதர் இருக்கிறார், எவ்வளவு பலம் வாய்ந்தவராக நாம் இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட மனம் நம்மையே வீழ்த்தி நமக்கு எதிராக வேலை செய்து நம்மையே அடிமையாக்குகிறது என்றால் அந்த மனதிற்கு எவ்வளவு பலம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மனதை நம் வசமாக்கி நமக்குள்ளே பார்த்து பார்த்து நம் கை கொண்டு வர வேண்டும். மிகவும் அமைதியாக செய்ய வேண்டும். அதாவது சத்தமில்லாமல் செய்ய வேண்டும். மனதிற்கு தெரியவே கூடாது. மெதுவாக நீங்கள் மாற வேண்டும். மெதுவாக நீங்கள் மூச்சுக்காற்றை கவனிக்க வேண்டும். நீங்கள் மூச்சுக்காற்றை கவனிக்கும் போது மனம் தானாக விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் மூச்சுக்காற்றை விழிப்புணர்வோடு கவனிக்கும் போது மனதிற்கு வேறு வேலை இல்லை. மனம் தானாக உங்கள் மூச்சுக்காற்றிற்கு வரும். அப்போது விழிப்புணர்வு ஆகிறது மனம். அடுத்தது, உடல் உணர்ச்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். மனம் தானாக உங்கள் பின்னால் வரும். மனம் எண்ணங்களை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் எண்ணங்கள் நின்று விடாது. சிறிது ஒரு நிமிடம் நிற்கும், மீண்டும் எண்ணங்களை கொண்டு வந்து தரும். அதுவும் உங்களுக்கு பிடிக்காத எண்ணமாக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஐயோ, இந்த எண்ணம் ஏன் வந்தது என்று நீங்கள் சொல்லும்போது மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. இந்த மனிதரை நாம் துன்புறுத்தி விட்டோம். மீண்டும் மனதினுடைய அந்த பழைய நிலைக்கு சென்று கொண்டே இருக்கும். ஆக அப்படி நாம் செய்யக்கூடாது. எதிர்ச்செய்கை, அதாவது எதிர்வினை ஆற்றுவது மிகவும் தவறு.
எப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தாலும் சரி, அவற்றை அ சரியாக கையாள வேண்டும். அவற்றை நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. உங்களுடைய விழிப்புணர்வு மனதின் விழிப்புணர்வாக மாற வேண்டும். புரிகிறதா? ஒரே வார்த்தை. உங்களுடைய விழிப்புணர்வு மனதினுடைய விழிப்புணர்வாக மாறும்போது, நீங்கள் சதா அமைதியில், சமாதி நிலையில் மாறிவிடுவீர்கள். நண்பர்களே, பயிற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்ய வேண்டும். நாம் அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் தீவிரமான பயிற்சிகளை நாம் மேற்கொள்வோம். இனி பயிற்சிகள் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கும் சந்தேகங்களை சொல்லுங்கள். கருத்து பெட்டியில் சொல்லுங்கள். சந்தேகங்கள் என்பது உங்களுக்குத்தான். உங்களுடைய மனம் ஏற்படுத்தும் ஒரு தீவிரமான வேலை மட்டும் தான் என்று நான் கூறுவேன். காரணம் என்னவென்றால், பயிற்சி எளிமையானது என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் அது பயிற்சி செய்வதில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாறையை தூக்கி நம் தலைமேல் வைப்பதைப் போல இருக்கிறது உங்களுக்கு. அதுபோலத்தான் இருக்கும். ஆரம்பத்தை சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். சற்று ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் தான் என் மனதை அழுக்காக்கியது. நான் தான் அதை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு பயிற்சி செய்தால் மிகவும் சுலபமாக 100 நாட்கள் 100 நாட்களில் உங்களுடைய மனம் மாறவில்லை என்றால் என்னிடம் சொல்லுங்கள். அதற்கு காரணம் என்ன என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் 100 நாட்களில் 1 நாள் கூட தவறக்கூடாது. அப்படி ஒரு நாள் தவறினாலும் பரவாயில்லை. அடுத்த நாள் அதே பயிற்சி அதே நேரத்தில் சரியாக செய்ய வேண்டும். அப்படி செய்தீர்கள் என்றால் உங்களுடைய மனம் தானாக உங்கள் கைக்கு வந்துவிடும். 100 நாட்கள் என்பது உங்களுக்கு அதிகமாக தெரியலாம். ஆனால் 100 நாட்கள் செல்வதே தெரியாது. ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். நீங்கள் இதுபோல தேடலில் எத்தனை நாட்கள் இருந்திருப்பீர்கள்? வருடக்கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் இருந்திருப்பீர்கள். ஆனால் இதுதான் பயிற்சி என்று தெரிந்த பிறகு உங்களுக்குள்ளே ஒரு சுவரை எழுப்பி, அ அதிலே நான் இன்னும் தேடலில் தான் இருப்பேன் என்றால், இன்னும் எத்தனை வருடங்கள் தேடப் போகிறீர்கள்? நன்றாக புரிந்து கொண்டு பயிற்சி செய்தீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கை மாறும். பயிற்சி நன்றாக அமையும் பிறகு சொல்வீர்கள், இவர் சொல்வது சரி. அப்போது அதை நினைக்கும் போதே இந்த வீடியோவின் ஞாபகம் உங்களுக்கு வரும். நண்பர்களே, கவனமாக இருங்கள். கவனமாக பயிற்சி செய்யுங்கள். விழிப்புணர்வோடு இருங்கள். நாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி.